சும்மானக்க மக்களே, என்ன மக்களே, ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான அந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு, இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு. நீங்க யோசிக்கலாம், என்ன ப்ரோ வருத்தமா இருக்கு, என்ன ப்ரோ ஹாப்பியா இருக்குன்னா, ஆக்சுவலா அந்த ப்ரோமோல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், ஐ லோகோ கொஞ்சம் நல்லா இருக்கணும். எப்படியும் சேதனன் தான் ஹோஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு, சேதனை கண்டிப்பா ஆட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஐ லோகோவை கொஞ்சம் டிசைனாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தோம். பட் நமக்கு ஒரு அப்டேட் கூட கிடைச்சிச்சு. என்ன சொன்னாங்க, ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஐ லோகோ ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஐ லோகோ ரொம்ப யூனிக்கா கொடுக்க போறோம், மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பதற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நிறைய அப்டேட் கூட பார்த்துருப்பேன், ஐ லோகோ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஐ லோகோ பார்க்கும்போது என்னடா இது, ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா, ஆளு முகரையும் பாரு. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது, உண்மையாவே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, ஐ லோகோ அப்படி பண்ணிட்டாங்க. பட் இந்த ஐ லோகோ கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு, அதை பத்தி நம்ம கடைசியில் பார்க்கலாம். ரெண்டாவது என்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல ஆக்சுவலா 2 பேரோ 3 பேரோ தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 4 ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள், அப்ப இந்த சீசன்ல வின் பண்ண போறவங்களுக்கு பெருசா ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மொத்தமா பார்த்துடலாமா? வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் ஷேர் ஆகும் நண்பர்களே. மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஐ லோகோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, நான் ஹானஸ்டா சொல்லணும்னா லாஸ்ட் சீசனை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் சிமெண்ட் எடுத்து கரண்டில மேல ஒரு பூசு கீழே ஒரு பூசு மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 2 சைடு 2 கம்பியை வளைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன ப்ரோ, எதனாலும் குறை சொல்லுவியா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நான் குறை சொல்லலை நண்பர்களே. லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் பெட்டரா பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கிட்ட சொன்னது என்னது, டீம் எல்லாம் வச்சு நாங்க ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஐ லோகோ அப்படி இருக்க போதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் இல்லை, ஓகேவா தான் இருக்குமா. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்திருக்க ஐ லோகோ மொக்க தான். என்ன ப்ரோ கடுப்பாகிறீங்களா? இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்ல போனால் மொக்கா தான் ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் எனக்கு மொக்கையாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ நல்லா கவனிச்சுன்னா 2 சைடு 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 கவ் மாதிரி 2 சைடு வருது. 2 சைடு வந்தோடனே நடுவில் வந்து ஒரு சக்கரம் மாதிரி வருது நண்பர்களே. ஒரு சக்கரம் மாதிரி அப்படியே சுற்றுறாப்புல அப்படியே ஒரு மாதிரி இதாகுது ஆயிட்டு, அது அப்படியே ஒரு 9 அப்படின்னு சொல்லிட்டு அது மாறுது. ஆக்சுவலாக உள்ள 9 இருக்கு, எவ்வளோ பேர் அதை கவனிச்சேன்னு தெரில. அந்த சக்கரம் அப்படி சுற்றி அப்படியே ஒரு 9 மாதிரி வந்துடுது. அப்புறம் பின்னாடி சின்ன டிசைன் மாதிரி வந்துடுது. இவ்வளோ தான் ஐ லோகோ. ஏன்னா அந்த கலர் வைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மொக்கையாக பண்ணுறாங்களோ எனக்கு தோணுது. இப்போ இந்த ஐ லோகோவை கொஞ்சம் கலராக விட்டுருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். இப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம சீசன்லேயே இதுக்கு முன்னாடி சீசன் 7 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலரிஷாக இருக்கும். நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணி, கோல்டன் கலர்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பட் லாஸ்ட் சீசனும் சேம் இதே மாதிரி தான் சிமெண்ட் கலரில் அடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த சீசனும் சேம் அதே மாதிரி சும்மா சில்வரில் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கலர் இல்லாதது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப டம்மியாக ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தோணுது நண்பர்களே. எனக்கு அப்படி தான் தோணுது. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் இப்போவே உங்ககிட்ட கேட்டுறேன், இந்த ஐ லோகோவுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? என்ன கேட்டால் 10க்கு ஒரு 8 மதிப்பெண்கள் கொடுப்பேன். என்ன ப்ரோ இவ்வளோ மக்கள்னு சொல்லிட்டு 8ன்னு சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க, ரொம்ப போராடிட்டு இருந்தோம் ப்ரொமோக்காக தான். பட் இது வந்து சும்மா ஒரு ப்ரொமோ தான். டீசர் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. கம்மிங் சூன் டீசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி டீசர் கம்மிங் சூனா இல்லை இதே தான் கம்மிங் சூன் போடுறாங்களான்னு தெரியல, அது ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ ஐ லோகோ பொறுத்தவரைக்கும் கலர் எதுவும் பெருசாக ஆட் ஆகாதனால ஸோ அது என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மோக்கையாக தான் ஃபீல் ஆகுது. ரெண்டாவது சேதனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்வாகா ஒரு மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காப்புல, வராப்புல அப்படி நிற்கிறது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக நின்று. அண்ணனுக்கான ஹேர் கட்லாம் சூப்பராக இருக்குது நண்பர்கள். ஒரு மாதிரி ஹேர் கட்லாம் சூப்பராக பண்ணி தலைவர் ஒரு மாதிரி ஒரு கோட் ஷூட்டில் வந்து அப்படி உட்கார்றாப்புல. அவ்வளோதான், உட்கார்ற சீன் மட்டும்தான். அதை லைட்டாக அப்படியே ஸ்லோ மோஷன் போட்டு சைடில் ஐ லோகோவை காமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சிம்பிளாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. கீழே பிக் பாஸ் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலர் ஓவர்லே மாதிரி ஒரு ஷேடு உழுது, மற்றபடி பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்காங்க நண்பர்களே. பெருசு இல்லை, பெருசு. லாஸ்ட் சீசன்லாம் 2 இதே வச்சு தான் நம்ம ரொம்ப ஓட்டிட்டு இருந்தோம் நண்பர்களே. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க ஸ்பான்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சீசன்ல மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த சீசன் வின் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கார் கிடைக்கும். என்ன ப்ரோ சொல்றேன்? அப்ப லாஸ்ட் சீசன் முத்துக்குமார் என்ன சொம்பையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி அது எனக்கு தெரியாது நண்பர்களே. பட் லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி யாரும் ஸ்பான்சர் பண்ணல, அந்த கார் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் பார்த்துருப்பீங்க, இப்போ அர்ச்சனா கூட கார் வாங்கியிருந்தாங்க, ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க, கார் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த சீசன்
மாருதி சுசுகி வந்து ஆக்சுவலாக ஸ்பான்சராக உள்ள ஆட் ஆயிருக்காங்க. கோ-பிரசன்ட் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீசன் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு காரு கிடைக்கும் நண்பர்களே. அப்போது இறங்கி எல்லாரும் போராடுவீங்க. ரெண்டாவது அடுத்தது யார் இருக்கா? ஏஷியன் பெயிண்ட் இருக்காங்க, அடுத்தது சர்ஃப் எக்ஸல் இருக்காங்க, அடுத்தது ரூஃப் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக என்ன பிராண்ட்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. மொத்தம் 4 பேர் உள்ள ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் பணங்கள் கிடச்சிருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக ஷோவை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இவங்க போவாங்களா அப்படிங்கிறதுல தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 4-5 வாரமாக ப்ரொமோ ஒர்க் பண்ணுறோன்னே அட்டையை ஒட்டி கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. இந்த வகையில் உள்ள எபிசோடு இந்த கேமில் தான் எதாவது மாற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில நண்பர்கள். அங்கே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா எல்லா சீசனும் நம்ம எப்படி ஒரு ஹைப் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா சும்மா அவனில் பேச வச்சு குரூப்பிசம் பண்ண வச்சு அவங்களே மாற்றி சண்டை போட வச்சு இந்த மாதிரி உருட்டியாக கொண்டு போயிடுவாங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கடுமொக்கையாக போயிட்டு இருந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த சீசன் எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது, நல்லபடியாக கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் ப்ரொமோ விட்டுருக்காங்க. ஒரு சிம்பிள் ப்ரொமோ தான், பெருசாக அப்படியே ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சேதனை ஒரு மாதிரி ஒரு ஸ்வாகாக உட்கார வச்சு காமிச்சிருக்காங்க. ஒரு ஐலோகோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐலோகோவை டீகோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தான் டீகோட் பண்ண முடியுது. அதில் ஒரு 9ன்னு ஒரு விஷயம் வருது, நடுவில் வந்து கேமரா லென்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பெருசாக வேறு லெவலில் டீகோட் பண்ணி வீடு அப்படி இருக்கும், கான்செப்ட் அப்படி இருக்கும்னா நம்மளால் கொண்டு வர முடியாது, கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது ப்ரோமோவில். பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வைக்கிறேன். எனக்கு இது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. லாஸ்ட் சீசன் நீங்களே பார்த்துருப்பீங்க, சீசன் ஆரம்பிக்கும் போது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வச்சுருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கடுமொக்கை. ஆனால் கடுமொக்கை உங்களுக்கே தெரியும், 50 நாள் நமக்கு கண்டென்ட்டே கிடையாது. 50 நாள் நம்ம கண்டென்ட்டுக்கு போராடணும். கிடைக்குமாடா யாராவது சண்டை போடுங்கடான்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்கு போராடணும். கண்டென்ட்டே இல்லாமல் இவங்க கண்டமேனிக்கு உட்காந்து பேசுகிறதே நம்ம கண்டென்ட்டாக எடுத்து போட்டு கதறிட்டு இருந்தோம். ஓகேவா? அந்த வகையில் அந்த கான்செப்ட் இந்த சீசன் கொண்டு வந்தால் மக்கள் வெறுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், அந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு? ரிட்டன் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா? இந்த சீசனில் அதே வைக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் வேணாம், உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது, என்ன மாதிரி கான்செப்ட் கொண்டு வரலாம்னா, இப்போ மலையாளத்தை பார்த்தீங்கன்னா அந்த மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள உட்காரவே விட மாட்டேங்காங்க. அவங்க உட்காரவே முடியாது. காலைல எந்திரிச்சிலேருந்து எல்லா விஷயத்துக்குமே அவங்க டாஸ்க்குன்னு ஒரு மாதிரி டீமாக அடிச்சுக்கினே இருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அங்கே ஃபைட்டு தான் இருக்கும், மாற்றி சண்டைகள் தான் இருக்கும், கத்திட்டே தான் இருப்பாங்க, விடிய கத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன ப்ரோ இப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சண்டை மட்டும் இல்லை, அந்த டாஸ்க்கை வச்சு ஒரு சண்டை வருதுல்ல, அது சுறுசுறுப்பாக இருக்கும். அதை தாண்டி நம்ம சீசனை பொறுத்த வரைக்கும் கேங்காக உட்காந்து காசிப் பேசிக்கிட்டு அவனை பற்றி இது பேசுறது, அவனை பற்றி இப்படி பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டுமே சண்டை இல்லாமல் ஒரு டாஸ்க் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட போராடி சண்டை போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து ஒரு ப்ரோமோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், சொல்ல முடியாது, ஒரு 4-5 டேஸில் கிடைச்சாலும் கிடைச்சிரும். ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிளாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ தெலுங்குல ஹிந்தியில் ஏதோ ஒரு தெலுங்குல நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன கேட்டால் அந்த 2 வீடு கான்செப்ட்டுமே பெருசாக எடுப்படல, நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதை இப்போ ஒதுக்கிட்டு இதுக்கப்புறம் புதுசாக எதாவது பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி அவங்க கிட்ட கேட்குறது, இந்த மொத்த ப்ரோமோவுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? இந்த மொத்த ப்ரோமோ சேதனுக்கான அந்த ஸ்வாக் என்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த ஐலோகோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் ஒன்று சொன்னீங்கடா, எப்பா ப்ரோமோ எடுத்தாச்சு, ப்ரோமோ லீக் ஆகிட்டான், அப்படி எடுத்துருக்காங்களாம் இப்படி எடுத்துருக்காங்களாம், நீங்கள் உள்ள சொத்தால ஏதோ கருப்பு ரூம்களை அடைச்சி போட்டு 4 லைட்டை மேலே கட்டி சும்மா அண்ணனை சுற்றி விட்டு ஒரு வீடியோ எடுத்து அதில் ஐலோகோத்துக்கு வச்சுருக்காங்க. பெருசாக ஒர்க் பண்ண மாதிரி சொன்னீங்களடா. எப்பா ஏப்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு தெலுங்குன்னு நினைக்கிறேன், தெலுங்கு ஒவ்வொரு ப்ரோமோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு ப்ரோமோக்கும் அப்படி பேக்ரவுண்டை வித்தியாசமாக காட்டுறது என்ன, நெருப்பு வர்றது என்ன, ஐயோ அந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக அந்த அக்னி பரிச்சான்னு ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் என்ன, ஐயோ பேர் மறந்து போச்சா, தெலுங்கோட ஹோஸ்ட் பேர் என்ன, நல்ல பேருப்பா, நாகார்ஜுனா அவர்கள். இப்போ பேர் மறக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்து ஒரு மாதிரி ஒரு ரக்கடாக ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பேன். அதே மாதிரி மலையாளத்தையும் பாருங்கள், ஸ்டார்டிங் ப்ரோமோவே ஒரு மாதிரி மூவி மாதிரி இருந்துச்சு. லாலேட்டனுக்கான இது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ் மட்டும் எப்போவுமே அப்படின்ன மாதிரியே முடிச்சிடுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.
என்னத்தையோ தீட்டி வச்சிருக்கானுவ, பாப்போம் என்னன்னு.